நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க ஒரு குட்டி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் குப்பு அப்புன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. குப்பு கொஞ்சம் பணக்காரன், அப்பு கொஞ்சம் ஏழை. குப்பு வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவாக இருக்கும். ஒரு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஒரு ஒற்றுமையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஏட்டா பொட்டியாக பேசுவாங்க. அந்த மாதிரியே அவங்க குடும்பம் இருக்கும். அப்பு வீடு அப்படி கிடையாது. ஏழ்மையாக இருந்தாலும் எப்போதுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் அப்பு குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறதும் உண்டு. குப்பு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்கான். இதை எப்பட்றா நம்ம கேட்குறது? நம்மக்கிட்ட பெரிய வீடு இருக்குது, அவன்கிட்ட சின்ன வீடு இருக்குது. அவன் சின்ன வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு டெய்லி சண்டை சச்சரவாக இருக்கும். அவன் எப்படி தான் நிம்மதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குப்பு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்புவை தனியாக பார்க்குறான். அப்புக்கிட்ட கேட்குறான், உன்னையை விட நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது, எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது. உன் வீட்டில் மட்டும் எப்போவுமே சிரிப்பு சதம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு என் வீட்டில் சண்டை தான். ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. அது ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பு கேட்குறான், அண்ணன் நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க, அதனால அப்படின்னு இழுக்கிறான். குப்பு பரவாயில்லப்பா, நீ சொல்லு, நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பு சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் என்ன செய்வீங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததும் கை கால் கழுவிட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். என் ஒய்ஃபு டீ போட்டு குடிப்பா, குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். இப்படி இருந்தால் எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும்? வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசணும். அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் மனசு விட்டு பேசணும். அவங்களுக்கு காலையிலேருந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோண வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனுஷன் வந்தால் டீயை குடிக்க போகிறான், சாப்பிட போகிறான், தூங்க போகிறான், எதுக்கு அப்படின்னு மனைவி யோசிக்க வைக்கக்கூடாது. அதேமாதிரி குழந்தைங்க கூட டைம் கொடுத்து பேசணும், சிரிக்கணும், விளையாடணும். அப்போ தானே சந்தோஷம் இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் வேறு எதையும் செய்ய மாட்டேன்னா கடைசி காலத்தில் வயசான காலத்தில் சேரில் உட்காந்துட்டு எதனை யோசிப்பீங்க? வேலைக்கு போனதையும் வந்ததையும் மட்டுமா? கொஞ்ச நாச்சும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷமான நினைவுகள் இருக்கணும். நம்ம குழந்தைங்க பெரிய பிள்ளையானாலும் நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நம்ம அம்மா அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு அதுங்க நம்மளை பார்த்து வளரணுன்னு. அதை விட்டுட்டு எது வாழ்க்கைனே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறான். குப்புக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கைனா அப்படி தானேங்க. பணம் எல்லாமே அப்புறம்தான். சந்தோஷம் இன்னைய நாள் திரும்பி வரும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருந்தால் நம்மளும் மேலே வரலாம். ஆனால் மேலே வரும்போது கடைசி காலத்தில் பின்னாடி யோசிக்க நிறைய இனிமையான நினைவுகள் இருக்கணும்ல. அதனால் இப்பொழுது சந்தோஷமாக இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.